தமிழகத்துல பல மாவட்டங்கள்ல வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு. குறிப்பா பகல் நேரங்கள்ல நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 40 டிகிரி செல்சியஸ்க்கும் மேலாக வெப்பம் பதிவாயிட்டு இருக்கு. சில மாவட்டங்களில் 41 முதல் 42 வரைக்கும் வெப்பநிலை பதிவாகிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பா உள் மாவட்டங்களாகட்டும், அதே மாதிரி கடலோர பகுதிகளில் கூட இப்போ சாதாரணமான வெயில் கிடையாது, ரொம்பவே தீவிரமாகி இருக்கு. வரப்போகிற நாட்கள்ல எந்தெந்த தேதிகள்ல நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்கலாம். ஏன்னா கடந்த முறை மழை நம்ம வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மழை தீவிரமாகிய பிறகு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக குறிப்பாக இந்த ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அதிகரிச்சது. இப்போ நாட்கள் போக போக மழையவே காணோங்க, எங்கெங்க போச்சு மழை அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. மழை வருமா வராதா, இல்லை எந்த தேதியில தான் எங்களுக்கு மழை வரும் அதையாச்சும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்புகள் எந்த தேதிகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். ஆனா சில மாவட்டங்கள் கண்டிப்பா வறண்ட வானிலை காணப்பட போகுது. அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் இதுல பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். நீங்க ஒன்னே ஒன்று பண்ணணுங்க. ஸ்க்ரீனுக்கு கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கு, மறக்காம அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு சிலர் தான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த கொஞ்சம் மறக்காம அந்த ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே நீங்க இதை தெரியப்படுத்துங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய ஒரு ஆபத்துல நம்ம சிக்கி இருக்கிறோம். அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்க போகிறோம். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடிய நிலையில சில இடங்கள்ல மட்டும் நமக்கு மழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பொதுவா நீங்க பகல் நேரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளியவே போக முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் அதிகப்படியான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாகிட்டு இருக்கு. இனி வரும் நாட்களில் ஓரிரு மாவட்டங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சில பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். எதனாலங்க இப்படி வெயில் ரொம்ப கொடூரமாக இருக்கு, ஏன் இப்படி வெயில் ரொம்ப ரொம்ப தீவிரமா மிக மோசமா இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து நீங்க கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. முதலாவது இந்த வெயில் ரொம்ப தீவிரமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மழை தேதிகள் மாவட்ட வாரியாக நம்ம சொல்றோம். ஒருவேளை மழை இல்லை அப்படின்னா மழை இல்லை அப்படிங்கிற அறிவிப்புகள் உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். சரி, எதனால இப்போ வெயிலுடைய தாக்கங்கள் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னா பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் தொடர்ந்து எல்னினோவை குறித்து இந்த வருஷம் தொடக்கத்திலிருந்தே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். இந்த ஆண்டு கோடை வெப்பம் பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டை விட மிக மோசமாக இருக்கும்னு சொல்லி கடந்த 4-5 மாதங்களாக நம்ம சொல்லி கொண்டே தான் இருந்தோம். இது ஏதோ திடீர்னு வெப்பம் வந்து பதிவாகிறது கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து ஏதோ நேற்றைக்கோ இன்றைக்கோ வந்து நம்ம வந்து வெப்பம் அதிகரிக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னது கிடையாது. முன்கூட்டியே நம்ம சேனல்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்னினோ பத்தி நம்ம பேசியிருப்போம். இந்த எல்னினோவின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் தொடங்கிருச்சுங்க. இந்த எல்னினோவின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் தொடங்கியிருக்கு. இதனுடைய தீவிரத்தன்மை அடுத்த வருஷம் ரொம்ப தீவிரமா இருக்கும். இந்த வருஷமே பாருங்க, இது ஆரம்ப நிலையே 42 டிகிரி செல்சியஸ்னா அப்ப இன்னும் இது எல்னினோவினுடைய தாக்கம் உச்சகட்டத்தில் இருக்கும் போது எந்த அளவுக்கு வெப்பநிலை வந்து பதிவாகும் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ எல்னினோவின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல தொடர்ந்து இப்போ தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு. இந்தியா முழுவதும் பெரும்பாலான மாநிலங்கள்ல தொடர்ந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமா இருக்கும். ஆந்திர மாநிலங்கள்ல, அதாவது குறிப்பாக வடக்கு ஆந்திராவாகட்டும் தெற்கு ஆந்திர பகுதிகளில் இந்த வருஷம் 45 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 47 டிகிரி கூட போகலாம் அப்படிங்கிற கணிப்புகள்லாம் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால ஆந்திர மாநிலத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் சில வானிலை அறிக்கைகள் கேட்டிருந்தீங்க. ஆந்திர மாநிலங்களில் வெப்பநிலை 44 டிகிரி செல்சியஸை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உஷாரா இருந்துக்கோங்க ஆந்திர மாநிலங்களில். தமிழ்நாட்டில் அப்போ எப்படிங்க இருக்கும் அப்படின்னா நமக்கு 42 முதல் 43 வரைக்குமே கூட இனி வருகிற நாட்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக கடலோர பகுதிகள் உள் மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, அப்போ எங்க தாங்க நமக்கு மழை இருக்கு அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் சில இடத்துல லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அப்போ மாலை மற்றும் இரவு நேரத்துல குறிப்பா கன்னியாகுமரியில சில பகுதிகளில் இருக்கும். அதே மாதிரி தேனி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்கள்ல பகுதியாக நமக்கு மழை வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள், நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல சில நேரங்களில் நமக்கு மிதமான மழை வரும். அதனால நமக்கு வந்து மழைக்கான வாய்ப்புகள்லாம் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனால் வந்து மேற்கு தொடர்ச்சியில் கேரளாவில் மழை வருது பாருங்க. கேரள தமிழக எல்லையோர பகுதிகள் அந்த மலை பகுதிகளில் மட்டும் எங்கேயாச்சும் சில இடத்துல லேசான மழை மிதமான மழை பெய்யும், அவ்வளவுதான். மற்றபடி எந்த மாவட்டங்களிலும் பெரிதளவில் மழை வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்க முடியாது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் எங்க ப்ரோ மழைன்னு சொன்னீங்க, மழையே காணோம் ப்ரோ அப்படின்னு கமெண்ட்ல போடாதீங்க. நம்ம சொல்றதே மழை வரலன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால மழைக்கான வாய்ப்புகள் இன்றைய தேதிகள் பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில இப்ப நேற்றை கூட அதற்கு முந்தைய நாட்கள் கூட கன்னியாகுமரியில 2 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஓரிரு இடங்கள்ல ஆங்காங்கே பதிவாகி இருக்கிறது. அதே மாதிரி தேனி, தென்காசியில கூட சில சமயங்கள்ல திடீரென மேகக்கூட்டங்கள் கூடி நமக்கு மழை பொழிவு இரவிலோ அல்லது நள்ளிரவிலோ வருகிறத நம்ம பார்க்கிறோம். எல்லா இடங்களும் கிடையாது. ஏதோ ஓரிரு இடங்கள்ல மட்டும். அதே மாதிரி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும், கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார், அதே மாதிரி நீலகிரியினுடைய மேற்கு பகுதி குந்தா, அவலாஞ்சி இங்க வேணா அவ்வப்போது நமக்கு மிதமான மழை பெய்யலாமே தவிர, தமிழ்நாட்டுல மற்ற எந்த ஒரு மாவட்டத்திற்கும் தயவு செய்து மழை எதிர்பார்த்திராதீங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில வெப்பநிலை வந்து 41 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் வேலூர்ல எந்த மாதிரி வெயில் இருக்கோ சென்னையிலயும் அதே மாதிரி வெயில் வரப்போகுது. சென்னையில இப்போ 39 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு. வேலூர்ல வந்து பாத்தீங்கன்னா 41 முதல் 42 வரைக்கும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாயிட்டு இருக்கு. இத்தனை டிகிரி செல்சியஸ்ல நமக்கு வெப்பநிலை பதிவாகுது அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். அப்போ சாதாரணமான வெயில் கிடையாது. ஃபேரன் ஹீட்ல சொல்லணும் அப்படின்னா 106 டிகிரி ஃபேரன் ஹீட்டுக்கு மேலாக வெப்பம் ஒவ்வொரு நாளும் பதிவாயிட்டு இருக்கு. அதனால தயவு செஞ்சு பகல் நேரங்கள்ல எக்காரணத்தை கொண்டு வெளியே போயிடாதீங்க. பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் எங்கேயும் போயிடாதீங்க. அனல் அந்த அளவுக்கு மிக மோசமா இருக்கும். இதெல்லாம் ஆரம்பம் தான். நீங்க எல்லாரும் இப்ப இருக்கிற வெயில பார்த்தே நீங்க வந்து எங்களால முடியல அப்படின்னு சொல்லி சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க. இன்னும் வரப்போகிற வெயில் நீங்க எப்படி சமாளிக்க போறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதனால தயவு செய்து ரொம்ப உஷாராக மிக கவனமாக இருங்க. தொடர்ந்து வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க. உள் மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுலாம் நமக்கு வந்து சிவப்பு நிற எச்சரிக்கையே கொடுக்கலாம். மழைக்கு கிடையாது, வெயிலுக்கு ரெட் அலர்ட் கொடுத்து உள்ளாங்க. வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் சென்னையில் வந்து வீச போகுது. அதனால தொடர்ந்து பகல் நேரங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் வெப்ப அலை வீச வாய்ப்பு இருக்கு வருகிற நாட்களில். அதே மாதிரி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரியில் வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீசக்கூடும். ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்கள், சேலம், நாமக்கல், கரூர் போன்ற பகுதிகளிலும் வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து நீங்க வறண்ட வானிலை நீங்க எதிர்பாருங்க. வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களிலும் பகல் நேரங்களில் இனி வரக்கூடிய நாட்களில் வெயிலுடைய தாக்கம் 40 டிகிரி செல்சியஸ்க்கும் மேலாக இருக்கக்கூடும். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலை காணப்படும். பெரிதளவு நம்ம மழை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நம்ம இதற்கு எல்லாமே சேர்த்து நிச்சயமாக ஒரு மழை வரும் இல்லையா? அந்த கோடை மழை எந்த தேதிகளில் அடுத்த சுற்று மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏப்ரல் மாத இறுதி மற்றும் மே முதல் வாரத்தில் வேணா தென் மாவட்டங்களில் வட மாவட்டங்களை விட தென் மாவட்டங்களில் கொஞ்சம் மழை வாய்ப்புகள் ஒரு 7 மாவட்டங்கள் 8 மாவட்டங்கள் வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நமக்கு தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை மழை தீவிரமானால் நம்ம நிச்சயமாக அறிவிக்கிறோம். இவ்வளோ நேரம் நம்ம வானிலை அறிக்கையை சொன்னோம் இல்லையா? மேற்கு தொடர்ச்சியில் மழை வரும் என்று சொல்லியிருந்தோம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் கன்னியாகுமரி என்கிற பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகி இருக்கிறது. அதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் கிடையாது, வருகிற நாட்களில் மேற்கு தொடர்ச்சியில் இன்னும் ஒரு சில பகுதிகளில் தொடர் மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.